அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அதை சுதந்திரிக்கிறதற்கு முன்பாகவே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் அதை உன் கையிலே கொடுத்து விட்டேன். பாருங்கள், சூழ்நிலை என்ன? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரரை குறித்ததான பயம் அவர்களை கலக்கமுற செய்தது. தேவன் அவர்களோடு கூட இருந்து செய்கிற அற்புதங்களை அவர்கள் கேள்விப்பட்டதினாலே பயங்கர பயத்தோடு கூட இருக்கிறார்கள். அதனால் ஒருவரும் உள்ளே போகாமல், வெளியே போகாமல், கதவு திறக்கப்படாமல் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் அதை உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா. அப்படியானால் அதை சுதந்திரிப்பதற்கு ஒரு கீழ்ப்படிதலை அங்கு வைக்கிறார். 7 ஆசாரியர்கள், 7 எக்காளம், 7 நாள், 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். கடைசியிலே ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிற போது ஆர்ப்பரிக்க வேண்டும். இதை நீ செய்தால் எரிகோ கோட்டை உடைந்து விடும், நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள். பாருங்கள், இந்த யோசுவாவும் ஜனங்களும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அதை அப்படியே செய்தார்கள். முதல் நாள் சுற்றினார்கள், 2ஆம் நாள் சுற்றினார்கள், 3ஆம் நாள் சுற்றினார்கள். எரிகோ மக்கள் நினைத்திருக்க கூடும், அவங்க நம்ம கிட்ட வந்து ஏதாவது செய்து கோட்டை இடித்து உள்ளே வருவாங்க, அல்லது கோட்டை கதவுகளை உடைத்து உள்ளே வருவார்கள் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்க கூடும். ஆனா அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 2-3 நாள் சுத்தின பிற்பாடு எல்லாரும் மேல இருந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க. என்ன இவங்க அமைதியா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க அவ்வளவுதான், இனிமேல் எதுவும் நடக்காது என்று அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் போயிருக்கலாம். ஆனால் திடீரென்று 7வது நாள் 7 முறை சுற்றி ஆர்ப்பரிக்கிற போது எரிகோ கோட்டை உடைந்து நொறுக்கப்படுகிறது. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் எந்த காரியத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாலும் அதன் கீழாக ஒரு கீழ்ப்படிதலை வைப்பார். நம்ம நிறைய நேரம் நம்ம எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யணும், பெரிய மாற்றம் கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு ஒரு கீழ்ப்படிதலை வைத்து நீ இதை செய்தால் ஈஸியாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஒரு பெரிய கடினமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்க சுத்தி வரணும், 7 நாள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறை சுற்றணும், கடைசி நாள் 7 முறை சுற்றணும். ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது ஆர்ப்பரிக்கணும். இதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அதை செய்த போது எப்படி அற்புதம் பெற்று கொண்டார்களோ அதே போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கீழ்ப்படிதல் கண்டிப்பாய் வேண்டும். இந்த கீழ்ப்படிதலினாலே, ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்கிறதினாலே நாம் நிச்சயமாய் பலத்த அற்புதங்களை பெற முடியும். பாருங்கள், சவுல் தேவன் சொன்னதை செய்யவில்லை, அவன் ராஜரீக அபிஷேகத்தை இழந்து போனான். ஆனால் தாவீது கர்த்தர் சொன்னதை எல்லாம் செய்தான், அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதிகளெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த பகுதிகளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படுகிற போதுதான் தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எந்த பகுதிகளெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ அந்த பகுதிகளை இந்த காலை நேரத்திலே ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் என்னுடைய வாழ்க்கையும் கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரே, நீர் சொன்னதை நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாங்க, ஞானம் கொடுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்ம இப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் அந்த பாதைக்குள்ளே நடத்தி நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமாய் மாறுவதாக. உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே எரிகோ போன்ற தடைகள் உடைந்து நொறுங்குவதாக. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே
எரிகோ கோட்டை உடைந்து நொறுங்கிற்று. அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. நாங்களும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை காண உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.